வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு பார்கோட் ஸ்கேன் பண்ணி நம்ம பார்த்து டைப் பண்ணுற டைப்பிங் ஜாப். ஓகேவா? எல்லோரும் நிறையா பேர் கேட்டிங்க இந்த மாதிரி ஃப்ரீயில் இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. இது சூப்பரான ஜாப்பு. ஃப்ரீ ட்ரையல் வந்து உங்களுக்கு 30 நாள் தான். 30 நாள் நீங்கள் பார்த்து எப்படின்னு ட்ரையல் பார்த்துக்கங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நெக்ஸ்ட் பேக்கேஜை நீங்கள் அப்கிரேட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? அது 1 by 1 இதுக்கு வந்து 10 டாஸ்க்கு ஃப்ரீயிலே நீங்கள் பார்க்கலாம். 10 பார்கோட், அதாவது பார்த்து டைப் பண்ணணும் எப்படி இருக்குன்றத உள்ளே போகையில் நான் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றது வரைக்கும் சொல்கிறேன். 1 by 1 பாருங்கள். இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் நார்மலாக லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போகையில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் தான் கேட்கும். உங்கள் மொபைல் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை போட்டுட்டு போனீங்கன்னா அப்புறம் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் உங்கள் நேமு, மொபைல் நம்பர், மெயில் ஐடி, பாஸ்வேர்டு எல்லாம் கொடுத்துட்டு கீழே ரெஃபரல் கோடு வந்து கொடுத்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெஃபரல் கோடை பார்த்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஓகேவா? PL1391. ஓகே, PL93 அதை பார்த்து கரெக்டாக நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா இதுதான் PL1391. இதை கரெக்டாக அதில் டைப் பண்ணிட்டு கொடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே போன உடனே டாஸ்க்கு ஃப்ரீ ஐடி இது இருக்கும். அதை போய் கிளிக் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு ஆக்டிவேஷன் பண்ணணும். ஓகேவா? அது எப்படின்னு இப்போ காமிக்கிறேன். பண்ணி உள்ள வரையிலே உங்களுக்கு இப்படி தான், இதுதான் டேஷ்போர்டில் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஓகேவா? இதில் பாருங்கள், ரெண்டாவது ஆப்ஷனில் ஜாப் ரோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. மார்க் பண்ணி கூட காமிக்கிறேன், எல்லோரும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஜாப் ரோலை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகையில் உங்களுக்கு இந்த ஆக்டிவேட் பிளான் ப்ளூ கலரில் தான் இந்த இடத்துலையும் இருக்கும். ஓகேவா? இந்த ப்ளூ கலரில் இருக்கதை நீங்கள் ஆக்டிவேட் பிளான் இருக்கா, இந்த ப்ளூ மாதிரி இருக்கும். நீங்கள் அதை டச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆயிரும். இதில் வந்து இப்போ இது வந்து பெய்டு பேக்கேஜ் 500 இருந்தால் தான் நம்ம அதை ஆக்டிவ் பண்ண முடியும். ஓகே, இது பார்த்திங்கன்னா ஃப்ரீ பிளானு. ஃப்ரீயை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஆக்டிவ் ஆயிரும். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்தோடனே அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கலாம். எப்படி பார்க்கணுன்ற டெமோ ஜாப் இதில் இருக்குது. நானும் தரேன் எப்படி பார்க்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேவா? இங்கே டேக் இட் ட்ரையல்ன்ற இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தான் பண்ணணும். ஓகே, இங்கே பாருங்கள், இப்போ இதில் என்ன கொடுத்துருக்கு, அவகோடான்னு ஒன்று கொடுத்துருக்கு. எப்படி ஒர்க் பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். இதுதான் ஒர்க்கு, அவகோடா. ஓகே, அதை பார்த்து எப்படி கொடுத்துருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணுங்க. கேஜி 2 கிலோ, என்டர் 542, 542 ரூபா அமௌண்ட்டு. இங்கே எக்ஸ்பிரி டேட் பாருங்கள். இது வந்தோடனே இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்க ஆரோவை நீங்கள் டச் பண்ணுங்கள். இங்கே போயிருந்தா ஜூன் இருக்கா, ஜூலை 2024 வரும். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 17ஆம் தேதி அவங்க சொல்லியிருக்காங்க. கரெக்டாக 6 மந்த்து வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த 17ஆம் தேதியும் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே டிசம்பர் 24 வந்தோடனே ஓகே கொடுத்துருங்க. இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்குற டேட் இது ரெண்டும் சேமாக இருக்கணும். இங்கே பாருங்கள். ஓகேவா? 17/12/2024. இப்போ ஜெனரேட்னு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல்லி ஜெனரேட்டட்னு வந்துருச்சா. இப்போ அடுத்த ஜாப் இதே மாதிரி தான். இப்போ ஓரஞ்சு கொடுத்துருக்காங்க. அது எப்படி, கேப்ஸ்லாக் ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கொடுத்து ஓரஞ்சு கொடுங்க. எத்தனை கிலோ? 5 கிலோ, 650 ரூபா. டேட்டு, எக்ஸ்பிரி டேட்டு அதே தான். அதை டச் பண்ணி டிசம்பருக்கு போயிருங்க. 17ஆம் தேதி கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்பி ஜென்ரேட் கொடுங்க. 2 டேட்டா கம்ப்ளீட்டட், அமௌண்ட் வில் பி. ஓகேவா? இப்படி வந்தோடனே நீங்கள் என்ன பேக்கேஜெல்லாம் ஆக்டிவ் பண்ணியிருக்கீங்களோ அது பூரா இங்கே ஷோவாகும். இங்கே ஸ்டார்ட் ஒர்க்குன்னு கொடுத்துருக்கா, இதுதான் உங்கள் ஒர்க்கு. இன்றைக்கி சண்டே ஒர்க்குக்கு இன்றைக்கி ஒர்க்கு இல்லை, நாளையிலேருந்து நமக்கு ஒர்க் வரும். ஓகேவா? ஸ்டார்ட் ஒர்க்குன்னு கொடுத்தீங்கன்னா இந்த 10 டாஸ்க் இங்கே காமிக்குதா. நீங்கள் அதை ட்ரையல் பண்ணி பார்க்குறனாலும் பார்த்துக்கோங்க. ஓகே, இன்றைக்கி அமௌண்ட் ஆட் ஆகுது, நாளையிலேருந்து அமௌண்ட் ஆட் ஆகுன்ட்ருக்காங்க. ஓகேவா? அப்போது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இவ்வளோதாங்க, இதுதான் ஒர்க்கு. ஒவ்வொரு பிளான்லேயும் இப்படி தான் இருக்குது. இது 499க்கு உங்களுக்கு டெய்லி 10 ரூபா கிடைக்கும். 2999க்கு வந்து டெய்லி 50 ரூபா நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். 4999 இது 1 by 1 நம்ம பிளானில் போய் பார்ப்போம். ஓகேவா? உங்களுக்கு அந்த பிளான் எவ்வளோ பைசா கிடைக்கும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். இது வந்து அசோசியேட் ஜாப், அதாவது ஃப்ரீ பார்த்துட்டோம். டெமோ வந்து நமக்கு 2 ரூபா டெய்லி கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா அசோசியேட் ஜாப்பில் வந்து இப்போ நம்ம ஒர்க் பண்ண மாதிரி நமக்கு ஒரு 50 இது வரும். ஒரு டாஸ்க்குக்கு 20 பைசா. நீங்கள் எவ்வளோ வேணாலும், எத்தனை ஜாப் வேணாலும் மினிமம் அதிகபட்சம் 50 டாஸ்க் வரை பண்ணலாம். ஓகே, 50 பார்க்கோடு அந்த பார்த்து நமக்கு டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டெய்லி 10 ரூபா நம்ம ஏர்ன் பண்ண முடியும். திஸ் ஜாப் ஃபார் லைஃப் டைம். ஓகே, ஒரு தடவை நம்ம இந்த 500 கட்டி வந்துட்டோம் அப்படின்னா இது லைஃப் டைமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க.
இது வந்து இப்போதைக்கு உங்களுக்கு இவ்வளோ தான் இருக்குது. எவ்வளோ அவங்க இதை வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேருந்து எவ்வளோ ரீட்டைல் ஸ்டோர்லேருந்து நமக்கு ஆர்டர் கொடுக்குறாங்களோ அந்த ஆர்டரை பொறுத்து தான் வரும். ஃப்யூச்சரில் வந்து நமக்கு இதை விட நிறைய ஆர்டர் வந்துச்சுனாலும் நம்ம எவ்வளோ ஆர்டர் ப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோமோ அந்த ஆர்டருக்கு தகுந்த மாதிரி நமக்கு இன்கம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பேக்கேஜ் பார்த்திங்க அப்படின்னா சூப்பர்வைசர் ஜாப். ஓகே, அடுத்த ஜாப் வந்து சூப்பர்வைசர் ஜாப்பு. இது வந்து இன்வாய்ஸு வெரிஃபையிங் ரீட்டைல் ஆர்டர் குவான்டிட்டி. ஓகே, நம்ம எத்தனை குவான்டிட்டி பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை பார்த்து டைப் பண்ணுறது தான். இதுவும் லைஃப் டைம் தான். ஜெனரேட் அப் டு 50 இன்வாய்ஸ் பர் டே. ஒரு நாளைக்கு 50 இன்வாய்ஸ் நீங்கள் பண்ணிங்க, எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். 50 இன்வாய்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஒரு இன்வாய்ஸுக்கு ₹1, 50 இன்வாய்ஸுக்கு டெய்லி ₹50 உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் ஜாப்பு. ஓகேவா, இதில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இதை வேலிடிட்டிங் இன்வாய்ஸ் வந்து டிஸ்பேச்சிங். ஓகேவா, ஒரு நாளைக்கு 50 இது நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு இதுக்கு வந்து நமக்கு ₹2 கொடுக்குறாங்க. டோட்டலாக ஒரு நாளைக்கு நீங்கள் ₹100 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். இப்போதைக்கு ஃப்யூச்சரில் வந்து அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மேனேஜர் ஜாப், இது வந்து மேனேஜர் இது. ஓகேவா, மேனேஜருக்குள்ள ரோல் என்ன இருக்கோ அந்த இது நம்ம கொடுக்குறாங்க. ரெக்கார்டிங் அப் டு 50 டேட்டா பர் டே. 50 நாளைக்கு டேட்டா வந்து நம்ம செக் பண்ணி இது பண்ண போகிறோம். ஒரு டேட்டாக்கு ₹4, 50 டேட்டாக்கு ₹200 ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ணலாம். ஃப்யூச்சரில் அதிகமாக பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதுதாங்க இந்த பிளானு. இது வந்து பேண்டா லாஜிஸ்டிக். ஓகே, பெண்டா லாஜிஸ்டிக்கில் நீங்கள் ஒர்க் பண்ண எப்படி வேணாலும் ஒர்க் பண்ணலாம். இதில் நீங்கள் ஃப்ரீயாக ரெஃபர் பண்ணிங்கன்னா ஒரு ரெஃபருக்கு உங்களுக்கு ₹5 கிடைக்கிது. ஆக்டிவேஷன் மட்டும் கரெக்டாக பார்த்து பண்ணிடுங்க. உங்கள் டவுன்லைனுக்கும் சொல்லிக் கொடுங்க எப்படி ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க ஆக்டிவேஷன் பண்ணிடுவாங்க. ஓகேவா, எப்படி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள். இதில் போய்ட்டு ரெஃபரல் லிங்க் எடுக்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஏர்னிங்ஸில் போனீங்கன்னா இதுதான் ரெஃபர் என் ஃப்ரெண்டுன்னு இருக்கா, இங்கே கொடுங்க. இதுதான் ரெஃபரல் கோடு, உங்களுடைய ரெஃபர் கோடு இது தான். இதையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி கரெக்டாக ப்ளேஸ்மெண்ட் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நமக்கு ரெஃபரல் கோடு நமக்கு வரும். ஓகேவா, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றி தகவல் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம சேனலில் தான் இதை பற்றி போஸ்ட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.